தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை களை கட்டியது. பொதுமக்கள் புத்தாடை உதித்தியும் வீடுகளில் பொங்கல் வைத்தும் மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிப்பூர் குண்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயி செந்தில்குமார் 21 அடி உயரம் 10 அடி அகலத்துடன் 5 டன் செங்கரும்பில் தேரை வடிவமைத்து குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகை கொண்டாடினார். இந்த தேரை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பெண்கள் தங்களது வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். சிறுவர் சிறுமியர் சிலம்பம் சுற்றியும் அசத்தினர். தேர் வடிவமைப்பு பண்ணி செங்கரும் நாளான தேருடைய வடிவமைப்பு பண்ணிட்டு இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம். இதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழங்காலத்துல நமக்கு முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஊர்கோடி தேர் இருக்கால் அந்த தேர் அந்த நகரத்தை சுற்றி இல்லை அந்த ஊரை சுற்றி தேர் தன்னுடைய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒற்றுமையை காட்டும். அதாவது பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய அந்த தேர் திருவிழா நேரத்தில் அனைவரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்துட்டு வந்தாதான் அந்த தேர் நம்முடைய அந்த ஊரை சுற்றி வரும். ஆக அந்த ஊரை சுற்றி வருவதற்கான முக்கிய காரணங்கள் நம்முடைய அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் இந்த தேரை நம்ம பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் உருவாக்கியிருக்கார்கள்.